அனைவருக்கும் வணக்கம். அமைச்சர் ஒருத்தர் சீமான் அவர்கள் யார், சீமானா யார், அவர் எம்எல்ஏவா எம்பியா அப்படின்னு கேட்டதாக சொல்லி ஒரு செய்தி வந்துச்சு. அதுக்கு பல பேர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பல பேர் விளக்கம் கொடுத்துட்டாங்க. கட்சி சேராத பல பேர் ஊடகவியலாளர்கள், மாற்று கட்சியை சேர்ந்தவர்கள், மாற்று அமைப்பை சேர்ந்த பலர் கூட அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாங்க. அதனால் நம்ம ஒரு விளக்கம் கொடுக்கணுமான்னு யோசித்தேன். சரி, நம்ம பங்குக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துருமோ அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலி. அந்த அமைச்சர் உண்மையிலேயே திமிரெடுத்து பேசினார் அப்படிங்கிற தோணியில் தான் எல்லாம் பதிவு போட்டிருக்காங்க. எனக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வருது. உண்மையிலே திமிரெடுத்து பேசினாரா, உண்மையிலே அவருக்கு சீமானா யாரும் தெரியாமல் கூட இருக்கலாம் இல்லையா? ஏன்னா விஜய் ரசிகர் மன்றத்திலேருந்து வர்றவங்களுக்கு அந்த விஜய்ங்கிற கிணற்று தவளை மாதிரி இருந்து வந்தவங்க. அவங்களுக்கு உலக நடப்பு எதுவுமே தெரியாது. நாட்டில் நடக்கிற அநீதி, அக்கிரமம், கனிம வள திருட்டு, மணல் கொள்ளை, எதை பற்றி அவங்களுக்கு தெரியாது. விஜய் 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 அப்படிங்கிறது தான் இருக்கவங்க. அதனால் ஒருவேளை உண்மையிலேயே அவருக்கு சீமானா யாரும் தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். அதனால் இருந்தாலும் அப்படியே இருக்கக்கூடாது இல்லையா? அப்புறம் மங்குனி அமைச்சர்னு பேர் வாங்கிடுவார் அப்படிங்கிற ஒரு அக்கறையினால் அவருக்கு சொல்லி இந்த காணொலியை அவருக்காக போடுறேன். நீங்கள் தேனி மாவட்டத்தை தன்னாசி அப்படிங்கிறவர் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு அந்த அமைச்சரை பார்த்து கேட்க விரும்புகிறேன். எங்கே தெரிஞ்சிருக்க போகுது? சீமானே தெரியாதவருக்கு தேனி மாவட்ட தன்னாசினா யாருன்னு தெரிய போகுது? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. பார்த்துக்கோங்க. இவர் தான் தேனி மாவட்டத்தை சேர்ந்த தன்னாசி. இவர் கடந்த ஆண்டு முதல்ல ஒரு செய்தியில் பரபரப்பாக பேசப்படுறாரு. என்ன செய்தினா, இவர் யாருன்னா மலை ஏறி மாடு மேய்க்கக்கூடிய தொழில் செய்கிறவர். அங்கே தேனி குரங்கணி மலைப்பகுதியில் சில கிராமத்து மக்கள் குடும்பமாகவே அந்த ஒரு இதை மலை ஏறி மாடு மேய்க்கிறதே தொழிலாக வச்சுருக்காங்க. அவங்க பரம்பரை அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள திடீர்னு ஒரு நாள் அந்த வன அதிகாரிகள், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் இனிமேல் நீங்கள் மலை ஏறி மாடு மேய்க்கக்கூடாதுன்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அவரை பிடிச்சி தள்ளி விட்டாங்க அப்படிங்கிறது புகைப்படத்தோடு அது ஊடகத்தில் வைரல் ஆச்சு. இது பார்வையாளர்கள், பொதுமக்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்பட்டது. இப்படி ஒரு வயசான முதியவர் ஒருத்தர் மாடு மேய்ச்சிட்டு போனவரை தள்ளி விட்டார், வனத்துறை அதிகாரிகள் தள்ளி விட்டாங்க அப்படிங்கிறது செய்தி பரவலாக அன்றைக்கி பரபரப்பாக பேசப்பட்டது. இந்த சம்பவம் முடிஞ்சு ஒரு மாதத்தில் தான் மாடுகளுக்கான மாநாடு நடத்துகிறாரு. அந்த மாடுகளுக்கான மாநாட்டில் அந்த தன்னாசி, கீழே தள்ளப்பட்ட வன அதிகாரிகள் கீழே தள்ளப்பட்ட தன்னாசி மேடைக்கு அழைத்து கௌரவிக்கப்பட்டு சீமான் அவர்கள் பாராட்டப்பட்டது மட்டும் இல்லை, நீங்கள் தைரியமாக போய் மாடு மேய்ங்க, உங்களுக்கு மேய்ச்சலுக்கு நானே வர்றேன், நான் தடையை உடைச்சி உங்களை மேய்க்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். மற்ற தலைவர்கள்னால் ஏதோ ஒரு கண்டன அறிக்கை விடுவாங்க, பெருசாக வீர வசனம் பேசுவாங்க, வாயில் வடை சுட்டுட்டு அதோட போயிடுவாங்க. ஆனால் சீமான் அப்படிப்பட்டவர் இல்லை இல்லையா? அவர் என்ன பண்ணார், அடுத்து ஒரு நாள் குறித்தார். மலை ஏறி மாடு மேய்க்கும் போராட்டம் அப்படின்னு அவரே அறிவித்தார். யார்? சீமான் அவர்களே மாட்டை பற்றிட்டு மேய்ச்சி போகிறேன்னு சொல்லி போராட்டம் அறிவித்தார். சொன்னது மட்டும் இல்லை, செஞ்சு காமிச்சார். குரங்கணி மலையில் அன்றைக்கி ஆயிரக்கணக்கான காவலர்கள், போலீஸ் துறையினர் குவிக்கப்பட்டிருந்தாங்க. டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆதரவாக அவங்களோட துணையாக மலை ஏறுற பகுதியில் பூரா தடுப்புகள் போட்டு தடுத்து வச்சுருந்தாங்க. அதுக்கு அந்த 4-5 கிலோமீட்டருக்கு முன்னாடியே அந்த முந்தல்ங்கிற பகுதியிலே தடுத்துட்டாங்க. தடுத்து மேலே போகக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க. தடையை மீறி சீமான் அவர்களை, அந்த மாடு மேய்க்கிறவரை அழைத்து கொண்டு, மாடுகளையும் அழைத்து கொண்டு தைரியமாக போய் மலை ஏறினார். என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நின்னாங்க. வனத்துறையினரும் சரி, காவல்துறையினரும் சரி கை கட்டி என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நின்னாங்க. முடிஞ்சளவு தடுத்து பார்த்தாங்க. தடையை மீறி தான் போனார். அந்த காணொலியை பாருங்கள் கொஞ்சம். அந்த மாடு மேய்க்கிற முன்னாடி போகிற அந்த சிறுவர்கள் எவ்வளோ ஒரு கம்பீரமாக, எவ்வளோ ஒரு தைரியமாக, அவர் சீமான் இருக்காரு, பின்னாடி சீமான் இருக்காரு அப்படிங்கிற ஒரு தைரியத்தோட எவ்வளோ உற்சாகமாக போகிறாங்க பாருங்கள். போனாங்க. தடைகள் அடுக்கு இருந்த பகுதியெல்லாம் அகற்றி எரிஞ்சிட்டு மேலே ஏறினாங்க. சீமான் ஏறினார். ஒரு குறிப்பிட்ட அளவு தூரம் போய் மாடை மேய்ச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் திரும்பி வந்தார். இப்படி மக்களோட பிரச்சனை எது இருந்தாலும் தானே களத்தில் இறங்கி முன்னின்று நடத்தி, மற்ற மாதிரி ஏதோ ஒருத்தவங்களை போய் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றதில்லை. இது இல்லை, இவரே களத்தில் இறங்கி. இது மட்டும் இல்லை, இதே மாதிரி தான் கல் இருக்கும் போராட்டம் அறிவிச்சிருந்தார். பனைமரத்தில் ஏறி கல் இருக்கிறது போலீஸ், காவல்துறை தடை செய்கிறாங்க, சட்டப்படி தப்புன்றாங்க, அதை நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். அதுக்கும் நானே மரத்தில் ஏறி கல் இருக்கண்டா, இறக்கி குடிக்கிறேன்டா, எவன்டா தடுக்கிறேன் வாங்கடான்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லை, செஞ்சு காமிச்சார். அவரே பனைமரத்தில் ஏறி கல் இறக்குனார், குடித்தார். எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தாரு. எனக்கு கிடைக்கல அன்றைக்கி. அப்படி மீனவர்களுக்கான போராட்டமாக எதாக இருந்தாலும் களத்தில் நேரடியாக போராடக்கூடியவர். அதனால தான்
அவரை பற்றி அந்த மாற்று மொழி பேசுகிறவங்க, கம்பளத்து நாயக்கமான்னு சொல்லக்கூடிய தெலுங்கு மொழி பேசக்கூடியவங்க அவங்க. ஆனாலும் அவங்க வந்து கேட்கல, சீமான்ட்ட வந்து கேட்கல, அவர் தள்ளி விட்டாரு அப்படிங்கிற செய்தியை கேட்ட உடனே தாயினும் சால பரிந்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தள்ளி விட்டார் ஒருத்தர், அவர் போய் யார்கிட்ட போய் சொல்ல போறாரு, அவர் என்ன பண்ண போறாருன்னு அவர் துன்பத்தை உணர்ந்து கோர்ட்ல சுயமோட்டாவான்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி தானே முன் வந்து அவளை அழைச்சி அவங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் இப்போ வாங்க நாம் போராடுவோம், போராட தைரியமாக போவோம்னு சொல்லி அழைச்சிட்டு போய் அவளை மாடு மேய்க்கிற உரிமையை பெற்றுக் கொடுத்தவர் சீமான். அதனால தான் அந்த சிறுவர்கள் எப்படி பேசுகிறாங்கிறத சீமான் யாருன்னு கேட்டீங்க இல்லையா, அவங்க வாயில கேளுங்க. நீங்கள் வந்து மற்ற ஊடகவியலாளர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், கட்சிக்காரங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், வேற கட்சிக்காரங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அரசியல்வாதிகளுக்கு தெரிஞ்சிருக்கலாம். சாதாரண மக்கள் ஒரு மாடு மேய்க்கிறவனுக்கு தெரிஞ்சது ஒரு அமைச்சராக இருக்கு நமக்கு தெரியாத மங்குனி அமைச்சராக இருக்குமேனு நீங்க இதை கேட்டு கொஞ்சமாச்சும் வெக்கப்படணும். அதுக்காகத்தான் இந்த காணொலி கேளுங்க. எத்தனையோ அரசியல்வாதி இருந்தாலும் இன்னைக்கு வந்து அவர்தான் எனக்கு கடவுள், அதாலும் இன்னைக்கு வந்து அவர்தான் எனக்கு கடவுள். அதுக்காக தெய்வம் அளவுக்கு அவர் ஒப்பிடணுமா? தெய்வமே சமயத்தில் ஒதுங்கினாலும் இவர் இன்னைக்கு வந்து தெய்வமா இது கை கொடுத்துருக்காரு. எந்த யாருமே பெரிய பெரிய அதிகாரி இருந்து யாரும் கண்டுக்கறல. இவர் எங்களுக்கு வந்து இன்னைக்கு முன்னால வந்து ஒரு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காரு. அது வாசி எங்களுக்கு ஒரு கடவுள் மாதிரி.